அந்த காலத்தில் ராத்திரி கீரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் ரீதியான காரணங்கள் எதுவும் இல்லை. கீரை அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு கொத்தா வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம், சமைச்சு சாப்பிட்றோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ராத்திரி கீரை சமைக்கிறதுக்காக 6 மணி 7 மணி மேலே இருட்டின பிறகு போய் கீரையை பறிச்சுட்டு வரும்போது 2 பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்கள் கீரையை பறிக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு பாம்போ தேலோ இல்லை ஏதாவது ஒரு பூரானோ கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி நீங்கள் கீரையை பறிக்க போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் இல்லாததுனால ஒரு கீரை இருக்குது, பக்கத்தில் இன்னொரு விஷச்செடி ஒன்று இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் நீங்கள் விஷச்செடியை கீரை அப்படின்னு நினச்சிட்டு பறிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஏதாவது தெரியாமல் சமைச்சு சாப்பிட்டா அதனால உடல் உபாதைகளோ உயிருக்கு ஆபத்தோ வரலாம். அப்படிங்கிறனால இருட்டின பிறகு கீரை சாப்பிட வேணாம் அப்படின்னு முன்னோர்கள் ப்ராபப்ளி சொல்லியிருக்கலாம். கீரை சாப்பிட்டா வந்து லூஸ் மோஷன் ஆகுமா, ஜீரணமாகாது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இருக்கிறதுலையே நாம ராத்திரி கல்யாணத்துக்கு போயிட்டு கண்டபடி சாப்பிட்றோம். பஜ்ஜி போண்டா கட்லெட்டு நல்ல பிரியாணி இதெல்லாம் விடுவாங்க. கீரை ஜீரணமாகாமல் இருக்க போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் இப்போ புதினா சட்னி சாப்பிட்றோம், கொத்தமல்லி சட்னி சாப்பிட்றோம், அதுவும் ஒரு வகையில் கீரைகள் தானே. அதை நம்ம இட்லி தோசைக்கு நைட் அரைச்சு சாப்பிட்டு தானே இருக்கோம். ஸோ இதில் அறிவியல் பூர்வமான உண்மை எதுவுமே கிடையாது. நைட் வந்து ஒரு லைட்டான உணவு வேணும்னா கீரை ஒரு அருமையான உணவு, ராத்திரி தாராளமாக சாப்பிடலாம்.